வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கழுவி ஊற்றிய ஒரு அரசியல்வாதியை மையப்படுத்திய செய்தி என்ன? அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி அதற்கான அங்கீகாரங்கள், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்கின்ற மதிப்பீடு போடப்பட்டிருக்கின்றன. அந்த மதிப்பீட்டில் வைத்தியருடைய பெயர் எந்த நிலையில் இருக்கிறது? இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். இந்த காணொளியில் நீங்கள் அறியாத பல செய்திகளோடு உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களை குறித்து பேசுங்கள். பல விடயங்களை குறித்து நாம் பேசுவதற்கான ஒரு களமாக அது அமையும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்திய விடயம் என்ன என்பதை முதலில் பார்த்து விடலாம். அதாவது இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்களத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஒரு கணக்கீடு எடுக்கப்படுகின்றது. அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 7வது இடத்தில் இருக்கின்றார். அதாவது சிங்களர்களையும் தமிழர்களையும் இணைத்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்வேயில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய மதிப்பீடு 7வது இடத்தில் இருக்கின்றது. ஆனால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலை எடுத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதல் இடத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய களங்களும், மக்களுக்காக அவர் களத்தில் நின்று போராடக்கூடிய விடயங்களும், நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும், அதுபோல நாடாளுமன்றத்தை அவர் அதிர வைக்கக்கூடிய களங்களும், இவைகள்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதாக நம்மால் கணிக்க முடிகின்றது. இன்று கூட நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்ற பொழுது சபாநாயகர்கள் அதை பேசுவதற்கு அனுமதி மறுக்கின்றார். நீங்கள் நேற்றும் இதுபோன்ற கருத்துக்களை எடுத்து வைத்தீர்கள், இப்பொழுதும் அதுபோன்ற கருத்துக்களை எடுத்து வைக்கிறீர்கள், உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள், நான் என்ன கருத்தில் இந்த விடயத்தை எடுத்து வைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்ன விடயங்களை எடுத்துக்கொண்டு பேச வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு அதற்கான களத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு சபாநாயகர்கள் மறுப்பு தெரிவித்து விடுகிறார். இதனால் வைத்தியருக்கும் சபாநாயகருக்கும் இடையே ஒரு முறுகல் நிலை ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தியை பார்க்க முடிகின்றது. நாடாளுமன்றம் கூடுகின்றது என்கின்ற பொழுதே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதில் தன்னுடைய களத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் ஒவ்வொரு சூழலிலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவேதான் இந்த கணக்கீட்டின்படி பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு முதன்மையான களத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கழுவி ஊற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதி யார்? சைக்கிள் கட்சியை மையப்படுத்திய அதன் முதன்மையான தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். தையிட்டு விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் கேள்விக்கணைகளாக இருக்கிறது. நான் கையில் கடப்பாறையோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன், அவர்கள் என்னோடு வந்து இடிப்பதற்கான களத்தில் ஈடுபடுவார்களா என்றால் இல்லை. தையிட்டு விகாரை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பொய்யான தகவல்களுக்கு உருவம் கொடுத்து அதனை முதன்மைப்படுத்தி அது சார்ந்த கருத்துக்களை வைத்து
தங்களுக்கான வாக்கு சதவீதங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டும். இதனால் என் மீது யார் வருத்தப்பட்டால் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் இந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு அரசியல் சார்ந்த ஒருவரை மிக மிக தெளிவாக தன்னுடைய கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். அதே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்னொரு அரசியல்வாதியை பாராட்டக்கூடிய களத்தை அவர் எடுத்திருக்கின்றார். அந்த அரசியல்வாதி செய்திருக்கக்கூடிய விடயம் நியாயமாக இருக்கிறது. அவர் என்னிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து இந்த கடிதத்தில் கையெழுத்திடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள், அந்த கடிதத்தில் நான் கையெழுத்து போட்டிருப்பேனா என்று தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் நான் அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டேன். காரணம், அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் எங்களுடைய மக்களுக்கான சம உரிமை கிடைக்க வேண்டும், இதுவரை எங்கள் மக்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும், நாங்கள் இம்மண்ணில் சமூக அந்தஸ்தோடு வாழ்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும், சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் வெளியே வருவதற்கான ஒரு களம் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் போன்ற பல நல்ல செய்திகளை மையப்படுத்தி அந்த கடிதத்தின் தகவல் இருந்த காரணத்தினால் அந்த கடிதத்தில் நான் கையெழுத்து போட்டேன். அந்த கடிதத்தை மையப்படுத்திய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற அந்த தலைவரை மையப்படுத்திய கருத்துகளையும் பாராட்டுகளையும் நான் எடுத்து வைக்கிறேன் என்கின்ற பொழுது அவருக்கு வாக்கு வங்கிகளின் விகிதாசாரங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு களம் அமையும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு நல்லது செய்யக்கூடியவர்களை பாராட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் மிக தெளிவாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் மக்கள் சார்ந்த விடயங்களுக்காக யார் முதன்மையான களத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கான ஆதரவு களங்களை நாம் நீட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் பயணிக்கக்கூடிய காரணத்தினாலும் அவர் நல்லதை செய்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நான் அழுத்தமாக பதிவிடுகின்றேன். அதுபோல மக்களை வைத்து தன்னை வளர்த்து கொண்டு அல்லது தன்னை ஒரு முதன்மையான களமாக காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களையும் நான் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டில் எந்தவிதமான பயமும் எனக்கு இல்லை. நான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான், அல்லது நான் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். அந்த செய்தி என்னவென்றால், நான் மக்கள் சார்ந்த விடயங்களை எப்பொழுதும் எடுத்து வைப்பதற்கு தயாராகி இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. நான் என்னை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றோ என்னுடைய களங்களை நான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றோ எந்த நிலைப்பாடும் என் மனதில் இல்லை. மக்கள் சார்ந்த விடயங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் உண்மைகளை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எடுத்து வைக்கின்றேன். இதில் எனக்கு எதிர்ப்புகள் வரலாம், ஒரு சிலர் என்னை விரும்பாமல் கூட போகலாம். அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. நான் சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த 2 பேரை குறித்த செய்திகளை எடுத்து வைத்திருக்கின்றார். தமிழக தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் நமக்கு அதில் நெருடல்கள் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயணங்கள் பல மாற்றங்களுக்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதை நாம் இங்கு முன்மொழியத்தான் வேண்டியிருக்கின்றது. வைத்தியருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் சார்ந்த களங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு வேகம், அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த வேகம் தொடர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு நம் மனதிற்குள் இருக்கின்றது. எனவே அதனை மையப்படுத்தி தான் இந்த செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.